ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு எனக்கு டே 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5:30க்கு மேல தான் எந்திரிப்பேன். ஆனா, இன்னைக்கு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். ஏன்னா, ரெசிபி அந்த மாதிரி. என்ன பண்ணேன்னா, இடியாப்பம் தான் பண்ணேன். இடியாப்பம் ரெடிமேடு மாவுனா ஈஸியா பண்ணிடலாம். ஆனா, நான் அரிசி ஊற வச்சு அரைச்சு தான் பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருக்கும் எங்களுக்கு, பாக்கெட் மாவை விட. அரிசி வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லைனா பொன்னி அரிசி எடுத்துக்கலாம், இல்லைனா இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி அரிசியில் தான் பண்ணியிருந்தேன். 2 கப் அளவுக்கு இட்லி அரிசியை நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை காலையில் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதை ஒரு பேனில் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இடியப்பம் மாவு மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். அதை அப்படியே நம்ம இடியப்பம் புழிஞ்சிக்க வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இடியப்பம்னாலே தேங்காய் பால் தானே. என் ஹஸ்பண்டுக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் தேங்காய் பாலே வந்து பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு இது கூட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலையில் டைம் இல்லைங்க சிக்கன் குழம்புலாம் வைக்க, அதனால் இருக்கிறத வச்சே சாப்பிட்டாச்சு. சாப்பாடு பசங்களுக்கு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டா, அம்மா நீங்களும் வாங்கம்மா அப்படின்றானுங்க 2 பேரும். பயப்பிள்ளைங்க நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டானுங்க அப்படின்ட்டு சரி வாரண்டான்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே ரிட்டன் வரும்போது பெட்ரோல் போட்டு வந்தோம் வண்டிக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா ப்ரூனை டாலர். இது $10, இது $1, இது $5. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மணி. பெட்ரோலுமே இங்கே ப்ரூனை நாட்டில் கம்மி தான். நாங்கள் டேங்க் ஃபுல் பண்ணோம். ஃபுல்லாகவே $12 தான் வந்துச்சு. $1 நம்ம ஊர் கரன்சிக்கு ₹65. நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்தியன் ஸ்டோர் போனேன் கோதுமை மாவு வாங்குறதுக்காக. பப்பாளி நான் வாங்காத நேரம்லாம் அவ்வளோ குமிச்சு கிடக்கும் இந்த கடையில். இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்ற ஒரு இதோடையே போனேன். ஆனால் ஒரே ஒரு பப்பாளி தான் இருந்தது, அதுவும் காயாக இருந்தது. ஏமாற்றமே மிச்சமாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கோதுமை மாவு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த இடியப்பத்தை வச்சு சாப்பிட்டாச்சு. எனக்கு இந்த தேங்காய் நல்லெண்ணெய் கொஞ்சம் சுகர் போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.